உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப எதுக்கு எந்திரிச்ச நீ? ஒழுங்கா உட்காரு. நான் இப்போ மருந்து சாப்பிடணும். அந்த மருந்து எடுத்துக்கலன்னா என்னோட உயிருக்கே ஆபத்து. எனக்கு கிரானிக் டயபெட்டிஸ் இருக்கு. நீங்க எனக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கலனா, என் மருந்தை எடுத்துக்க விடலன்னா நான் சீக்கிரமாவே செத்து போயிடுவேன். நெல்லு. சரி, எடுத்துக்க. என்ன பண்றீங்க இங்க? ஏய், மோனையா, அம்மா, ஐயோ ஐயோ, வலிக்குது. பாட்டி, பாட்டி, விடு, என்ன விடு, என் கை வலிக்குது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா மேல கைய வச்சிருப்ப. உன்னை கொல்லாம விட மாட்டானா, புரியுதா உனக்கு? என்ன விடு. மோனையா, விட்டுருங்க. என் அம்மா மேல கைய வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? மோகன் வேண்டாம், மோகன் உன்னை ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. மோகன் விட்டுரு. மோகன், மோனையா, விட்டுருங்க. அவன் போட்டு விட்டுருங்க. அப்பா ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க. மோனையா, விட்டுருங்களேன். இந்த தாமினி மோகன் சார் குடும்பத்தை பத்தி சொன்னதெல்லாம் போய். இவங்க ஹைஜாக்கர்ஸ் கூட சேர்ந்தவங்க இல்ல. யார் அவங்க உயிரை பணையம் வச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க?
யார் செய்வாங்க நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரிதாங்க. இந்த தாமினி தான் இவங்களுடைய ஆளுன்னு எனக்கு தோணுது. இவ தானே நம்மள தூண்டி விட்டா ராதாவுடைய மாமியாருக்கு எதிரா. இவதான் உங்களுடைய ஆளு. என்ன எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுறீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. உண்மையான தேச துரோகி இந்த தாமணி தான். இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம நாட்டோட பேரை கெடுக்குறாங்க. ஐயோ என்ன பேசுறீங்க எல்லாரும்? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. சரியா சொன்னீங்க. இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது அந்த குடும்பத்தோட பழைய பகையை இவ தீர்த்துக்கிற மாதிரி தெரியுது. என்ன உளறிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணவே இல்ல. தாமினி, எங்களை தப்பானவங்க காட்டுறதுக்காக, எங்க பேரை கெடுக்கிறதுக்காக நீ எவ்வளவு வேலை எல்லாம் பண்ணிருக்க. ஆனா நாங்க எங்களை சரி நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? எதுவும் பண்ணல. மனிதாபிமானத்தோட சக்தி இதுதான். எல்லாம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? உட்காருங்க. வாங்க மோனையா. இவங்களுக்கு நடுவில் ஒரு யூனிட்டி உருவாகுது. அது நமக்கு நல்லது கிடையாது. ராதா மோகன் அது அவங்க ஃபேமிலி. நமக்கு பெரிய ப்ராப்ளமா கூட ஆகலாம். அந்த பண்டி என் அம்மா மேல கைய வச்சிட்டால. அவனை நான் விட மாட்டேன். அவனை ஹர்ஷ், எஸ் மேடம். பிளேன் லொகேஷன் என்ன? மேம், ஃப்ளைட் ரொம்ப நேரமா டெல்லிக்கு மேல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒன்லி இன் டெல்லி ஏரியா ஸ்பேஸ். So in that case டெல்லியோட எல்லா ஆபரேஷன்ஸையும் ஸ்டாப் பண்ணணும். அதாவது எல்லா ஃப்ளைட்ஸையும் கேன்சல் பண்ணணும். அண்ட் ஹைஜாக்டு ஃப்ளைட் அதை சேஃபா டெல்லியில லேண்ட் பண்ண வைக்கணும். நாம ராதா மோகனை காண்டாக்ட் பண்ணி ஆகணும். அதாவது ஃப்ளைட்டை சேஃபா இங்க லேண்ட் பண்ண சொல்லி அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நாம இங்க 9/11 சிச்சுவேஷன் டீல் பண்ண முடியாது. எப்படியாவது ஃப்ளைட்டுக்குள்ள இந்த மெசேஜ் அனுப்பு. ஃப்ளைட்டை சேஃபா லேண்ட் பண்ண வைக்க சொல்லு. எனிஹவ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.